ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். நம்ம இன்றைக்கி அரளி செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 4-5 பூ பூத்துருக்குது அரளி செடியில். பாருங்கள், இது வந்து மழை காற்றுல வந்து செடியெல்லாம் கீழே சாஞ்சிட்டு இருக்குது. கீழெல்லாம் நிறைய களைங்கள் வந்துருக்குது புதுசாக. அந்த களையில் வந்து கீழே சாயுது. அது நம்ம வந்து ஒரு கயிறு எடுத்துன்னு வந்து இது பிடிச்சி சேர்த்து கட்டணும். அது வந்து அதுக்காக தான் நான் பார்த்துன்னு இருக்கிறேன். இது கட்டி விடணும். மேலே நீட்டாக இருக்கிற களையை வந்து கட் பண்ணணும். நம்ம கத்திரிக்காய் செடியில் வந்து இன்றைக்கி 3 கத்திரிக்காய் இருக்குது. 3 கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம விட்டுடுறோம். நாளைக்கு மறுநாள் நம்ம இந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் செடி வந்து கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. செம்பருத்தி செடியில் வந்து இன்றைக்கி செம்பருத்தி பூத்து இருக்குது. நாட்டு செம்பருத்தி, எல்லோ செம்பருத்தி வந்து அரும்பு வச்சு கொட்டி போயிடுது. அது என்ன ப்ராப்ளம், காற்றுல விழுதா இல்லை எதனா பூச்சி ப்ராப்ளமானு தெரியல. ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடி நல்லா துளிர் விட்டுடுச்சு, நல்லா தழுத்துக்குச்சு. இது வந்து நம்ம 3ஆக பிரித்து நட்டுருந்தோம். இது பெரிய தொட்டியில் வச்சுருக்கிறதால இது நல்லா இருக்குது. இன்னும் 2 செடி 3 செடி தனித்தனியாக வச்சுருக்குறோம். அதுவும் நல்லதாக இருக்குது. பார்க்கலாம் அதில் எவ்வளோ பெருசாகுதா இல்லை அப்படியே தான் இருக்குதான்னு சொல்லிட்டு. இந்த கனகாமரமும் எல்லாம் பூத்துருச்சு. நம்ம கனகாமரம் இன்றைக்கி பறிச்சிடலாம். ஏன்னா 2 நாளாக பறிக்கலை. இன்றைக்கி நம்ம கனகாமரம் பறிச்சிட்டு போயிடலாம். ரோஸ் வந்து 2 ரோஸ் பூத்துருக்குது. நம்ம இந்த ரோஸ் செடி அன்றைக்கி தான் மாற்றி வச்சோம் மண் கலவையை. இன்றைக்கி 2 பூ பூத்துருக்குது. இன்றைக்கி வந்து புதுசாக செடியில் வந்து மண் கலவை கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க யூடியூப்பில், தொட்டியில் வந்து நிறைய மண் கலவை சேர்த்து வைக்கணும். அப்போ தான் வந்து செடி நல்லா பெருசாக வளரும், நிறைய பூ வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அது போல் நிறைய மண் கலவை போட்டு நிறைய வச்சுருக்குறேன் இந்த தொட்டியில். பார்க்கலாம் இன்னும் 2-3 நாளில் இதில் பூ வருதான்னு சொல்லிவிட்டு. மல்லிகைப்பூ செடியிலையும் எல்லாத்துலேயும் பூ வச்சுருக்குது. நித்திய கல்யாணியும் நிறைய பூ பூத்துருக்குது. அதுவும் நம்ம பறிச்சிக்கலாம். நெல்லிக்காய் மரம் வந்து எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மழை பெஞ்சதால் இன்னும் நல்லா துளிர் விட்டு இருக்குது. இதில் பூ தான் எப்போ வரும்னு தெரில. இந்த கனகாமர செடி கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கலாம், வந்தால் பார்க்கலாம், இல்லைனா இது நம்ம எடுத்து போட்டு வேறு கனகாமர செடி எடுத்து இதில் நடலாம். இந்த மல்லிகைப்பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ரோஸ் மாதிரியே. அழவந்தழை செடி ஒரே ஒரு தொட்டியில் 3 செடி ஆகிப்போச்சு. நம்ம இது யாருக்குன்னா வேணுமான்னு கேட்குறோம். ஆனால் யாரும் அது வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம், இன்னும் 2 பெருசாகிடுச்சுன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற கார்டனுக்கு யாருக்குன்னா கொடுத்து அனுப்பிடலாம். இதை முருங்கை மரம் வந்து நம்ம 2 தொட்டியில் வச்சுருக்குறோம். 2 தொட்டியில் இருக்க முருங்கை மரமும் எல்லாமே துளுத்துக்குச்சு. அதுலேருந்து எல்லாமே துளிர் விடுது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ முருங்கைக்கீரை வைக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு அவரைக்காய் செடி தான் இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம அவரைக்காய் செடி எல்லாத்தையும் எடுத்து போட்டோம். இந்த அவரைக்காய் செடி வந்து நல்லா பெருசாக கீழே வரலும் போகுது. பார்க்கலாம் இதில் அவரைக்காய் வைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. இந்த கொய்யா மரத்தில் வந்து அந்த பூச்சி அடித்த இதுவெல்லாம் எடுத்து போட்டாச்சு. மீன் நம்மளும் தெளித்து விட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.